நிரந்தர உறுப்பினர் மற்றும் அன்னதான செம்மல் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அவருக்கு மன்றத்தின் சார்பாக கார்த்தி அவர்கள் பொன்னாடை ஆற்றி அணிவித்து கருவிப்பார். ஒரு சில மணித்துளிகள் உரையாற்றும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் வல்ல மகா மாரியம்மனுடைய அருளாலே திருவிழா முடிந்து இன்றைக்கு சிறப்பாக இந்த நாடகத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் மன்னிச்சுக்கணும், இன்றைக்கி நிறைய கல்யாணம் எழுதினா இப்போ 4வது நாடகத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னும் சிங்கம்பேட்டை ஒரு நாடகம் இருக்குது, அதனால் நேரம் ஆயிடுச்சு. இடையில உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்காக யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாங்க. அதனால் வருடம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. முன்னாடி நடத்திருக்கின்ற கார்த்தி, அதே போல் அங்கமுத்து, பேர் சொல்லுங்க அப்படியே, ரவி, வெங்கடாச்சலம், ஆறுமுகம், செங்கோட்டையன், சந்திரமுகி, மாரியப்பன், சரவணன் மற்றும் என்ன அம்மன் ஸ்ரீ கலாமண்டத்தின் சார்பிலே நடத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி முன்னின்று நடத்தி கொண்டு பெற்றால் தான் பிள்ளையா என்ற அருமையான நாடகம். அதனால் எல்லாம் ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் நிறைய இருக்கிறீங்க. அண்ணன்மார், தம்பிமார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதே போல் வருடம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும். சிறப்பாக திருவிழா நல்லபடியாக முடிஞ்சு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் மன அமைதியோடு, மன நிம்மதியோடு, எல்லா வளமும் நலமும் பெற்று நலமுடனும் வளமுடனும் எல்லா வல்ல மக மாரியம்மன் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல் அடுத்த ஆண்டு ஆண்டவனுடைய அருளால் நம்ம ஆட்சியான எடப்பாடியார் ஆட்சி அமைந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் நம்ம தொகுதியில் இந்த பகுதி மட்டும்தான் இன்னும் ஆற்று தண்ணி இல்லாமல் இருக்குது. மற்ற எல்லா பகுதிக்கும் ஆற்று தண்ணி வந்திருக்குது. இங்கே உலகடம் மட்டுக்கு இதுக்கு ஆற்று தண்ணி எல்லாம் இருக்குது. அதுக்கு அந்த ஆண்டவனுடைய அருளால் எல்லோருக்கும் எப்படி மற்ற இப்போ அட்டவணை, முகாசி, பூனாச்சி, குணக்கவளையம் எல்லா இடத்துலையும் தாள வளையம் தண்ணி வர மாதிரி இங்கேயும் ஆற்று தண்ணி கொண்டு வந்து கொடுக்க மகா மாரியம்மனுடைய அருளால் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கேட்டு, எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று நலமுடனும் வளமுடனும் எல்லாம் வல்ல மாரியம்மன் அருளால் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வேண்டுகோள், நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு 5:30 பவானி வர்றாங்க. மீட்டிங் நடக்குது. அதனால் நம்முடைய கழக நண்பர்களும் அதே போல் நம்முடைய பொதுமக்களும் சிறப்பாக வந்து கலந்து கொண்டு அந்த கூட்டத்தை சிறப்பிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பவானி பழனிசேகர் இயக்கத்தில் பெற்றால்தான் தாயா என்றும் சமூக வாழ்வியல் நாடகம் தற்பொழுது வெள்ளை வெள்ளம் கொண்ட அம்மன் பாளையம் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பிக்க வந்திருக்கின்ற மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நாடகத்தினுடைய மன்றத்தார் நடத்தும் பெற்றால்தான் பிள்ளையா என்னும் நாடகம் நடைபெறவுள்ளது. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா. மாரியம்மா மகா காளி
காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே ஊரெல்லாம் உன்னாட்சியே உறங்கும் உண்மைக்கு நீ சாட்சியே காளியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா இந்த ஜோதியில என்னை சுவிடு மாஞ்சாடி நான் என்று நீ உணர்ந்தா உண்மையத்தான் ஊருக்கு சொல்லிவிடு ஆத்தா கமலா, கமலா, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே மஞ்சள் கூட உனக்கு வேற போகணும். இப்பவே ரொம்ப நேரமாகி போச்சு. கமலா, கமலா, நட்டி அயன் பண்ணிட்டியா இல்லையா? அடடா, என்னங்க காலையில எழுந்திரிச்சு 7 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது, அதுக்கப்புறம் காலை சக்கரத்தை கட்டி வச்ச மாதிரி பறக்க வேண்டியது. எனக்கு என்ன 4 கை 4 காலா இருக்கு, போடுங்க. ஏங்க வெளியே போகும்போது தலை கூட ஒழுங்கா சீவிட்டு போறதில்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த குழந்தை மாதிரியே இருக்க போறீங்கன்னு தெரியல. கமலா, எனக்கு நீ இருக்கும்போது என்ன கவலை? நீ ஒரு குழந்தை எனக்கு பெத்து கொடுக்கிற வரைக்கும் நான் தானே உனக்கு குழந்தை. எனக்கு தான் அந்த ஆண்டவ ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கலையேங்க. 8 வருஷமா மலடிங்கிற பட்டத்தோடைய வாழ்ற அந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லைங்க. ஏன் கமலா அப்படி பேசுற? குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலையா? ஏங்க அவங்களுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் குழந்தை பிறக்குங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சோ என்னால எப்படிங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ முடியும்? கமலா, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, என் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் உங்ககிட்ட சொன்னது நான் கேட்டுட்டேன். கமலா, ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தானே இருக்கு. ஏங்க நம்ம கிட்ட காடு தோட்டம் சொத்து சொகம் நகை நட்டு காசு பணம்னு எல்லாமே இருந்து என்னங்க பிரயோஜனம்? மனசுல நிம்மதி இல்லையே. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க.
இங்க பாருங்க, எனக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்க. கமலா, நான் உனக்கு ஏதாவது குறை வச்சுட்டேனா? ஐயோ இல்லைங்க, நீங்க எனக்கு எந்த குறையும் வச்சதில்ல. அதே மாதிரிதான் நானும் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுல்ல. அதனாலதாங்க உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். கமலா, உன்னோட இடத்துல இன்னொருத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியாது. எனக்கு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா தானுங்க வாழ போறோம். இங்க பாருங்க, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். இல்ல எனக்காக இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சுதாங்க ஆகணும். என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன உயிரோடய பார்க்க முடியாதுங்க. வாங்க வாங்க வாங்க. ஏமா நீங்க எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்தீங்க? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல மாணிக்கம். முறைப்படி நான் தானே பொண்ணு கேட்டு வரணும். புரோக்கர் பொன்னிச்சாமி கிட்ட சொல்லி விட்டு இருந்தீங்களாம். அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். ஏமா நாங்கள்லாம் வசதியில் ரொம்ப குறைவானவங்க, ஏழை வீட்டில் வாழறோம், ரேஷன் அரிசி தின்னுட்டு விதியோன்னு நாங்களாம் பொழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களாம் வசதியான குடும்பத்தை சார்ந்தீங்க. அதனால் உங்கள் வீட்டில் நாங்கள் பொண்ணு கொடுக்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா? ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். அப்போ வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம், உங்ககிட்ட கேட்கலாங்களா? என்ன மாணிக்கம், எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. ஏம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு தான் உங்கள் கணவருக்கு என் தங்கச்சியை ரெண்டாம் தரமாக கேட்குறீங்க. ஆனால் அவளுக்கும் குழந்தை இல்லைன்னா மூணாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? அப்படின்னா என்னோட தங்கச்சி வாழ்க்கை பட்டமரமா போயிருமா? இங்க பாரு மாணிக்கம், உனக்கும் உன் தங்கச்சி ஜெயாவுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏம்மா வாய் வார்த்தைக்கு நல்லாத்தாம்மா இருக்கும், சர்க்கரைனா இனிக்குங்களா? எலும்பில்லாத நாக்கு நாளைக்கு எப்படி வேணாலும் பேசும். அதனால என் தங்கச்சிக்கு ஒரு ஆதரவு வேணும்ல. இப்போ உனக்கும் உன் தங்கச்சிக்கும் நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? ஏம்மா எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாமா. என் தங்கச்சிக்கு உங்க வீட்டுக்காரர் பேர் இருக்கிற காட்டையும் உங்க பேரில் இருக்கிற வீட்டையும் என் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிருங்க. அப்புறமா கல்யாண செலவு முழுசையும் நகநட்டிலிருந்து 10 பைசா என்கிட்ட காசு இல்லை, முழு செலவையும் நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா என் தங்கச்சிய ரெண்டாம் தாரத்துக்கு எப்படியோன்னு சமாதானப்படுத்தி நான் உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி மாணிக்கம், என் பேர்ல இருக்கிற வீட்டையும் என் புருஷன் பேர்ல இருக்கிற காட்டையும் நாளைக்கே நான் ஜெயா பேர்ல எழுதி வச்சிடறேன். ஜெயாவுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் போயிட்டான். அம்மா பண்ணையார் பெரியகவுண்டர் தோட்டத்துல கரும்புகாடு களவட்ட போயிருக்கிறா, மத்தியானம் வந்துருவா. ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். அப்போ வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம். கண்டிப்பா வச்சுக்கலாமா? ரொம்ப சந்தோஷம்.
வச்ச பூவே புள்ளி வச்ச மாலே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாலா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா வா வா நீ வம்பு பண்ணவா யாரு என் நெஞ்ச கிள்ளவா வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா அடியே மன்மத சித்திரமே குங்கும செண்பகமே தருவாய் நெஞ்சுக்கு ஒத்தடமே பந்தயம் குடிக்கிறேன் நான் உன்னைய ஜெயிக்கிறேன் பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாலா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா செல்லரும்பே மனச குத்துற பொன்னரும்பே சொகுற எண்ணத்துல ஒன்னையே சுத்துரு கட்டிரும்பே சத்தத்தை குறைச்சுக்க மெதுவா முத்தத்தை பதிச்சுக்க சொந்தத்தை ஒழிச்சுக்க அதிலே சொர்க்கத்தை விதைச்சுக்க மஞ்சள தடவியே பொன்ன நெஞ்சில தழுவியே கொட்டுது கொட்டுது மல்லிகை கொட்டுது வாலிப உள்ளத்த ஆசையும் தட்டுது பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மாலா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா வா நீ வம்பு பண்ணவா மானே என் நெஞ்ச கிள்ளவா புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாலா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா வாடா மாப்ள எப்போ வந்த? நான் எப்போ ஊர்ல இருந்ததா உனக்கு என்னடா? என்னடா இப்படி பேசுற? நீதான் நம்ப வச்சு என்ன கழுத்து அறுத்துட்டிய. உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் மூஞ்சில கரிய பூசிட்டிய. ஆசாசையா கிளியை வளர்த்து ஒரு பூனை கையில பிடிச்சி கொடுத்துட்டியாடா. டேய், கிளியை வளர்த்து பூனை கையில கொடுக்கலடா, பூனையை வளர்த்ததான் கிளி கையில கொடுத்துருக்கிறேன். 10 பைசா செலவில்லாம என் தங்கச்சிய பணக்காரி ஆக்கி இருக்கிறேன். காசை கொடுத்து கஷ்டத்தை வாங்கிட்டாடா அந்த கமலா.
சொத்தை கொடுத்து சுகத்தை வாங்கிட்டாடா அந்த கமலா. இனி அந்த கமலா வாழ்க்கையில என் தங்கச்சி ரூபத்துல சனி விளையாட போகுதுடா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தைகிட்டையும் என் தங்கச்சிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போடுறாள் அந்த கமலா. மாப்பிள்ள, என் தங்கச்சி நீ நினைக்கிற மாதிரி நல்லவல்லம்மா. அவளை மாதிரி ஒரு ஆணவக்காரியும் அடங்காப்படாரியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியாது மாப்பிள்ள. அதனால நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற வழி பாரு மாப்பிள்ள. கமலா, கமலா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? குழந்தை அழுகிறத காதுல கேக்குதா இல்லையான்னு தெரியலையே. இங்க மாடு மாதிரி கத்திட்டு இருக்கேன். கமலா, கமலா, மாடி வெளிய. சொல்லு ஜெயா. உள்ள குழந்தையோட துணி தான் துவைச்சிட்டு இருந்தேன். ஓ, குழந்தையோட துணியை துவைச்சா அப்ப என்னோட துணியை யார் துவைப்பா? உங்க ஆயால வந்து துவைப்பா? சரி சரி, என் துணியை துவைச்சிட்டு மதியம் சாதம் வடிச்சிரு, வீடெல்லாம் பெருக்கி சுத்தமா வச்சுக்கோ, சரியா? மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன மாமா? மாமா இல்ல, என்னதான் பண்ணிட்டு இருக்காரோ? டைம் வேற ஆயிடுச்சு. என்ன ஜெயா, எது கூப்பிட்ட? என்ன மாமா, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எங்க அண்ணன் பொண்ணுக்கு காது குத்துன்னு எங்க அண்ணன் பாகவத்துல வச்சு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாரு. அதை கூட மறந்துட்டீங்களா மாமா? ஐயோ, கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாம நான் வேற நெல்ல இருக்க ஆளுகளை வர சொல்லிட்டேன். ஜெயா, நீ முதல்ல குழந்தை எடுத்துட்டு போ, நான் சாயந்தரமா வந்துடுறேன். சாயந்தரம் வந்துறீங்களா? அது வரைக்கும் அந்த சனியன் கூடல என்னால போராட முடியாது. என்ன ஜெயா அப்படி பேசுற? ஆமா, உங்களுக்கு தான் உங்க சொந்த பந்தமா இருந்தா இந்நேரம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஏன் சொந்த பந்தம்னால வேலை தான் முக்கியம்னு சொல்றீங்க, அப்படிதானே மாமா? என்ன ஜெயா புரியாம பேசுற? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். எங்க அண்ணன் வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்து பாகுவத்துல வச்சு சொல்லிட்டு போனான். ஆனா நீங்க உங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்றீங்க. எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா உங்களை மாதிரி என் அண்ணன் பணக்காரன் இல்ல, அவன் ஏழையா போயிட்டானே. எப்படி வருவே நீ? நீ வரவே வேண்டாம். ஜெயா, நீ குழந்தை எடுத்துட்டு முன்னாடி போ, நான் அறுவடை முடிஞ்சு சாயந்தரம் வந்துடுறேன். உனக்கு குழந்தை மேல பாசம் இருந்தா நீ வரும்போது தூக்கிட்டு வா, நான் போறேன். குழந்தைக்கு பசிக்கும்ல, பால் கொடுக்கணும்ல, தாய்ப்பால் நீ தானே கொடுத்தாகணும். ஏன் ஒரு நாள் பொட்டி பால் குடிச்சா உன் பிள்ளை செத்தா போயிட போகுது? இங்க பாருங்க, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்களும் அவ கூட போயிட்டு வாங்க. என்ன கமலா, நீயா அவ கூட சேர்ந்துட்டு புரியாத பேசுற? நான் தான் சாயந்தரம் அறுவடை முடிஞ்சதும் வந்துறேன்னு சொல்றேன்ல. நீ வரவே வேண்டாம் நான் சொல்றேன். இனிமே என்ன பார்த்து கை ஓங்குற வேலை வச்சுக்கிட்டு அந்த கைய ஒடிச்சு அடுப்பாங்கரையில சொருகிடுவேன். வேண்டாங்க, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறானா, நீங்களும் அவ கூட மன்னிக்கணும்னா நல்லாவா இருக்கு. இங்க பாரு ஜெயா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாமா. கமலா, நான் தான் படிச்சு சொன்னனே, கேட்டியா? காசு பணம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிய, அவன் உன்னதான் மதிக்கிறாளா இல்ல என்னதான் மதிக்கிறாளா? விடுங்க, அவ சின்ன பொண்ணு தானே, போக போக புரிஞ்சுக்குவா. ஆணி முத்து தென்மது
மதுரை பாண்டி முத்து ஆராரோ ஓராரி ஓராரி கட்டி வந்த கத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது காலேலோ ஓராரி ஓராரி உன்னை பார்த்தால் கண்கள் படும் அதில் பாசம் கண்ணீர் விடும் மடிமேல் தவழும் என் மண்ணில் வந்த வெண்ணிலா முத்து முத்து ஆணி முத்து தென்மதுரை பாண்டி முத்து ஆராரோ ஓராரி ஓராரி தத்தி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது தாலேலோ ஓராரி என்னருமை கண்மணியே நித்தம் வரும் பௌர்ணமியே நெஞ்சுக்குள்ளே கோயில் கொண்டு அன்பு மணி ஓசை தந்து வாழும் தெய்வமே ஒரு நாளும் எங்கள் நெஞ்சில் அழியாத வண்ணமே முத்து ஆணி முத்து தென்மதுரை பாண்டி முத்து ஆராரு ஓராரி ஓராரி தத்தி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது காலேலோ ஓராரி அச்சம் என்ன தள்ளிவிடு வேங்க என்று துள்ளி எழு வீரத்துக்கு பஞ்சமில்லை கோழைப்பட்ட நெஞ்சமில்லை நியாயம் கேளடா அன்பு வழி உந்தன் வழி அன்னை தமிழ் சொன்ன வழி சத்தியத்தின் பிள்ளை என்று தாயின் சொல்லை நெஞ்சில் கொண்டு கண்ணே வாழடா ஒரு கோடி பேர்கள் கூடி உனை வாழ்த்தி பாடணும் உன் பேர் வரலாறு ஆகணும் இவன் தான் தலைவன் என உன்னை வந்து வணங்கும் முத்தாணி முத்து தென்மதுரை பாண்டி முத்து ஆராரோ ஓராரி ஓராரி தத்தி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது காலேலோ ஓராரி உன்னை பார்த்தால் கண்கள் படும் அதில் பாசம் கண்ணீர் வரும் மடிமேல் தவழும் என் மண்ணில் வந்த வெண்ணிலா தத்தை வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது காலேலோ ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்.
ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. Ladies and gentlemen, ஆசை கொண்ட ஒவ்வொருவனும் அவனிடம் உறங்கும் ரசனையை அவனையே பீத்திக் கொள்வான். ஆசை கொள்வது குற்றவா? கலா ரசிகனவா நான்? எவது முன்னோர்களின் முயற்சியால் பட்டி தொட்டி எங்கும் கமழப் போகும் கனவுதாரனாள். நான் தாய் என்று ஆகும் முன்னமே என் தாய்ப்பால் சுரக்கிறதே, என் கண்மணி என்னை தீண்டினாள், என் கண்ணீர் இனிக்கிறதே. நான் பாட மறந்த ஒரு தாலாட்டு இன்று பிள்ளை வடிவில் வந்ததே. கொஞ்சம் நின்று போயிருந்த என் பூமி இன்று மீண்டும் சுழலுகின்றதே. ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு? அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. சுத்துறான் சுத்துறான் காதுலதான் சுத்துறான், வீசுறான் வீசுறான் வளையத்தாரே வீசுறான். பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இதனாணி வேறு யாரு? பாண்டி தேர போல இந்த வீட்டை பாரு பாரு. வீரமான வம்சத்தினாளு இவங்கள போல் யாரு? சித்தப்பாவின் மீசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும். சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பம் அடங்கும். கோழி விரட்ட வைர கம்மல் கழட்டித்தானே எறிவாங்க. திருட்டு பயல்ல புடிச்சு கட்ட கழுத்து சேர அமுப்பாங்க. காட்டுறான் காட்டுறான் கலர் பாடம் காட்டுறான், நீட்டுறான் நீட்டுறான் வாய ரொம்ப நீட்டுறான். சொந்த பந்தம் கூட இருந்தா நெருப்புல நடக்கலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஊருக்குள்ள ஓடுதொரு ஆறு ஆறு. ஆத்துக்குள்ள ஐர மீனும் சொல்லுதும் பேர. சுத்து பட்டு 18 பட்டி நாட்டாமதான் யாரு யாரு? பஞ்சாயத்து திண்ணையும் சொல்லும் தாத்தாவோட பேரு. வாசக்கதவு திறந்தே இருக்கும், வந்த சொந்தம் திரும்பாது. வேட்டையாட போன ஐயா 100 சிங்கம் குடிப்பாரு. ஐயோ வைக்கிறான் வைக்கிறான் ஐச
கத்துறான் 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 காளியம்மா கத்துறான். ஈரமுள்ள இதயம் இருந்தா ஈட்டியத்த தாங்கலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. கட்டப்பம்ம ஊர் எனக்கு கெட்டவன் பேர் எனக்கு எட்ட பணம் எவனும் வந்தா எட்டி எட்டி மீதி இருக்கு. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. பரணியில் பிறந்த வண்டா தரணிய பொழப்ப வண்டா நல்ல தண்ணி தீவுக்குள்ள கெட்ட தண்ணி அடிப்ப வண்டா. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. வெட்டறிவாய பேர சொன்னா பேசுமே இச்சறிவாய ஊர சொன்னா வீசுமே. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. கட்டப்பம்ம ஊர் எனக்கு கெட்டவன் பேர் எனக்கு எட்ட பணம் எவனும் வந்தா எட்டி எட்டி மீதி இருக்கு. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. ராத்திரியில முழிப்போம் காலையில படுப்போம் நல்லவன கெடுப்போம் நாங்க 4 பேரை மிதிப்போம். சமுத்திரத்தில குளிப்போம் சத்திரத்தில கிடப்போம். சண்டையின்னு வந்தா எலும்பு சூப்பு வச்சு குடிப்போம். எங்க கூட்டத்தில குள்ள நிறைய இல்ல எங்க ஓட்டத்தில ஒரு ஒரியே இல்ல. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. கட்டப்பம்ம ஊர் எனக்கு கெட்டவன் பேர் எனக்கு எட்ட பணம் எவனும் வந்தா எட்டி எட்டி மீதி இருக்கு. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. கபடி 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 கபடி. கேட்டு பூட்டி இருந்தா போட்ட பிரிச்சு குதிப்போம். இரும்பு பட்டிய பார்த்தா நாங்க ஏடிஎம் நினைப்போம். கையெழுத்த போட்டு காசத்தான அடிப்போம். கல்லாப்பட்டிய பார்த்தா நாங்க நல்லா தான நடிப்போம். எங்க சட்ட பையில் துட்டு தானா வரும் எங்க தூண்டில தங்க மீனா வரும். வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. கட்டப்பம்ம ஊர் எனக்கு கெட்டவன் பேர் எனக்கு எட்ட பணம் எவனும் வந்தா எட்டி எட்டி மீதி இருக்கு. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. வெட்டறிவாய பேர சொன்னா பேசுமே இச்சறிவாய ஊர சொன்னா வீசுமே. வாரா வாரா வரல இவன் வாரா வாரா வரல. கட்டப்பம்ம ஊர் எனக்கு கெட்டவன் பேர் எனக்கு எட்ட பணம் எவனும் வந்தா எட்டி எட்டி மீதி இருக்கு. வாரா வாரா வரல
வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தந்த கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். இப்போ ஏன்ட்ரி அதாவது ஹீரோ என்று அம்மா பிரியா, சொல்லுங்கப்பா. பிரியா, வருஷம் வெள்ளாமை விளையிறதோட இந்த வருஷம் வெள்ளாமை அருமையாக விளைஞ்சு நிற்குதும்மா. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? எல்லாம் உன்னோட கைராசி தாம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேம்மா. உனக்கு என்ன வேணுமோ இந்த அப்பா கூட தயங்காமல் கேளும்மா. அப்பா, நான் சின்ன வயசுல இருந்து நான் எது கேட்டாலும் நீங்க எனக்கு இல்லைன்னு சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட போய் நான் என்னப்பா கேட்க போறேன்? அப்படியே இருந்தாலும் உங்க அன்பும் அரவணைப்பும் இதுவே இருந்தாலும் எனக்கு போதும்பா. அம்மா, இந்த வருஷத்தோட உன் படிப்பு முடியுது. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என்னோட கவலையெல்லாம் தீர்ந்துறேன். இந்த அப்பாவும் நிம்மதியாக கண்ண மூடிடுவேன். அப்பா, இப்ப எனக்கு எது கல்யாணம்? கல்யாணத்துக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. வாங்க கோயிலுக்கு போகலாம். அம்மா, நீ பெற்றவங்க வீட்டில் என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அரகர வாழ்க்கை தாம்மா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிற உறவு தாம்மா முழுமையான வாழ்க்கையை கொடுக்க முடியும். அப்பா, வீணா பேசிட்டு இருக்காம வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். அது நடக்கும்போது தானா நடக்கும். சரி வாமா, போயிட்டுலாம். அவை சூரிய சந்திரரே
என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள் என் தாயொரு தந்தையரே தந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே ஒரு காய்தல் போலே உலகில் உறவில்லையே தாய்தானே தந்தைதானே அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே சூரிய சந்திரனே காலடி தாயின் திருவடி நல்ல மகனுக்கு தாயே அன்பின் முகவரி என்ன என்பதை கண்டு கொள்கிறேன் தாயே நான் உறவென்ற தீபம் ஏற்றி வைப்பேன் அதில் உயிரென்ற என்னை ஊற்றி வைப்பேன் நான் எண்ணி கண்ணீர் இருவரை சுமந்திருப்பேன் தாய்தானே தந்தைதானே வானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் வலியும் இல்லையே ஒரு காய் தன்னை போல உலகில் உறவில்லையே தாய்தானே தந்தைதானே அப்பா அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. உங்கள் பைக்கில் கொண்டு வந்து நீங்கள் பஸ் ஸ்டாப் வரைக்கும் விட்டுருங்கப்பா.
டேய் கார்த்தி, நைட்டில் இருந்து ஒரே தலைவலி. பைக் சாவி பைக்கில் தான் இருக்கு. நீ இன்னைக்கு காலேஜுக்கு பைக்லேயே போயிட்டு வந்துரு. என்னது தலைவலியா? அப்பா நீங்க முதல்ல வாங்க, ஹாஸ்பிட்டலில் போலாம்ப்பா. டேய் லேசான தலைவலி தான்டா, மாத்திரை போட்டு 1 மணி நேரம் படுத்திருந்தா எல்லாம் சரியா போயிடும். நீ முதல்ல கிளம்புப்பா. அப்பா நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நான் அப்புறம் காலேஜ் போறேன். அம்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அம்மா அம்மா ஏய், இது என்ன வீடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியாடா? நீ பாட்டுக்கு உன் விஷயத்துக்கு இந்த கத்து கட்டிட்டு இருக்க. என்ன ஊர்ல இல்லாம நீ தான் அதிசயமா படிக்கிறியா? ஊரையே தூக்குற மாதிரி கத்துன்னு கத்திட்டு இருக்கியே. இந்தா இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, ஹோட்டல்ல சாப்பிட்டுக்க. இன்னைக்கு வீட்டுல சமைக்கல, போய் கடையில சாப்பிட்டுக்க போ. சாமி இந்தடா, இதுல தயிர் சாதம் வச்சிருக்க. மதியானம் கரெக்ட் டைம் சாப்பிடு சரியா? நீ கடையில எல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதுராசா சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா அம்மா நீ கவலைப்படாதம்மா, உன் கையால தான் சாப்பிடுவேன், கடையிலலாம் சாப்பிட மாட்டேன். போதுமா? அப்பா சரி வாங்கப்பா போலாம். இவன் சொன்னா கேட்க மாட்டான். ஏண்டி மொளட்டு முண்டை 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 ஏண்டி அவனை பெத்த தாயி கள்ளு குத்தாட்ட நாய் இருக்கும்போது அவன் எதுக்கடி உன்னைய நொம்மான்னு கூப்பிட்டு இருக்கான்? ஏண்டி பிச்சைக்காரன் அத முண்டை 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 என் பிள்ளைய நீ சொந்த கொண்டாட என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? என் பிள்ளைக்கு சோறு போட்டு கொடுக்கறதுக்கு நீ யாரடி? உன் சோத்த தின்னுதான் அவன் உடம்புல கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம போச்சு. அதுதான் இன்னைக்காவது அவன் கடையில நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா அத கூட கொடுக்க விடாம பண்றதுக்கு நீ யாரடி மலட்டி சிரிக்கி? ஜெயா அவன் இந்த மலடி வயிற்றுல பிறக்கலையே தவிர அவனை ஏன் மகனா நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து என் மகனை பாத்துக்கிற பாகியத்தை மட்டும் எனக்கு கொடு, உனக்கு கோடி புண்ணியமா போகும். மீன் உள்ளு பார்க்க ஆள் இல்ல, அரசின்னு அள்ளி பார்க்க ஆள் இல்ல, யாரும் இல்லாத அனாத நாயி ஏன் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? முடியாதுடி, அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்காது. 10 மாசம் படாத பாடுபட்டு துடியா துடிச்சு புள்ளைய பெத்தவன் நான். ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க துப்பு இல்லாத மலடி ஏன் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். அவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை அனாதை ஆக்கல. என் பேரு ஜெயலட்சுமி இல்லடி.